நீங்க எப்பவாவது ஒரு பல லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு விலை உயர்ந்த ஸ்மார்ட் போனை வாங்கியிருக்கீங்களா? பல லட்சம் கொடுத்த ஸ்மார்ட் போனா? வாங்குறவங்க இருக்காங்க. ஆமா, அதாவது அது பார்க்கிறதுக்கே ரொம்ப பிரமிப்பா இருக்கும். நல்ல டிசைன், டைட்டேனியம் பாடி, செம மெகா பிக்சல் கேமரா, நல்ல டச் ஸ்கிரீன் அப்படின்னு எல்லாம் இருக்கும். ஆனா அந்த போன்ல ஒரு மிகப்பெரிய குறைபாடு இருக்குன்னு வச்சுப்போம். என்ன குறைபாடு? அதுல பேட்டரியே இல்ல. பேட்டரி இல்லையா? ஆமா, பேட்டரி இல்ல. அப்போ அது செயல்படாது இல்லையா? கண்டிப்பா. பேட்டரி இல்லாத ஸ்மார்ட் போன் அது வெறும் ஒரு அழகான செங்கல், அவ்வளவுதான். அதை வச்சுக்கிட்டே நீங்க யாருக்கும் கால் பண்ண முடியாது, இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியாது. வேணும்னா பாக்குறதுக்கு அழகா இருக்கலாம், உங்க வீட்ல ஒரு ஷோகேஸ்ல அலங்காரமா வைக்கலாம். ஆனா அதனால ஒரு சின்ன யூஸ் கூட கிடையாது. மிகச் சரியா சொன்னீங்க. இப்ப இது கேட்கறதுக்கே கொஞ்சம் முட்டாள்தனமா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நாம பண்ண போற இந்த ஆழமான விவாதத்துக்கு இந்த பேட்டரியே இல்லாத போனுக்கும் நிறையவே சம்பந்தம் இருக்கு. ஓ, நம்ம டாபிக்குள்ள போறீங்க. ஆமா, இன்னைக்கு நாம பியாண்ட் டிகிரீஸ் பிரிட்ஜிங் த ஸ்கில் கேப் இன் இந்தியன் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ரிசர்ச் தொகுப்பை பத்தி தான் அலச போறோம். நீங்களும் சரி, நானும் சரி, நம்ம லிஸ்னர்களும் சரி, நாம எல்லோருமே ஒரு குறிப்பிட்ட கல்வி முறையில தான் வளர்ந்துருக்கோம். உண்மைதான். மார்க்ஸ் பின்னாடி ஓடுற ஒரு சிஸ்டம். கரெக்ட். நம்ம கிட்ட தடிமனான காகிதத்துல தங்க முலாமெல்லாம் பூசப்பட்ட பெரிய பெரிய டிகிரிஸ், அதாவது பட்டங்கள் இருக்கு. அந்த பட்டங்கள் நான் முதல்ல சொன்ன அந்த விலை உயர்ந்த ஸ்மார்ட் போன் மாதிரி. ஆனா பலருக்கும் இங்க வேலை இல்ல. ஆமா, சர்டிபிகேட் இருக்கு, ஆனா வேலை கிடைக்க மாட்டேங்குது. அதுதான், கைகள்ல மார்க்ஸ் இருக்கு, ஆனா நிஜ உலக சவால்களை எதிர்கொள்ற அந்த ஸ்கில்ஸ், அதாவது திறன்கள் இல்லைன்னா அந்த பேட்டரி இல்லாத போன் எப்படி எந்த வேலைக்கும் ஆகாதோ அதே போலதான் திறன்கள் இல்லாத பட்டங்களும் வெறும் காகிதங்களாவே மாறிடுது. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஒப்பீடு இது. சோ நமது கல்வி முறை உண்மையிலேயே நம்மள வாழ்க்கைக்கு தயார்படுத்துதா அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய கேள்வியோட விடையை கண்டுபிடிக்கிறது தான் இன்னைக்கு நம்மளோட மிஷன். நிச்சயமா இது ஒரு சமூகத்தோட அஸ்திவாரத்தையே அசைத்து பார்க்குற ஒரு கேள்வி. பட்டங்கள் இருந்தும் வேலை இல்ல அப்படிங்கிற அந்த நிதர்சனத்தை நாம எல்லாருமே கண்கூடா பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆமா, நியூஸ்ல சுத்தி இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் இதை பார்க்கிறோம். இதுல நாம கவனிக்க வேண்டிய அடிப்படையான விஷயம் என்னன்னா, நமது கல்வி முறையில இருக்கிற அந்த தியரிக்கும் பிராக்டிக்கலுக்கும் இடையிலான ஒரு மிகப்பெரிய இடைவெளி தான். அதாவது அந்த தியரி வர்சஸ் பிராக்டிக்கல் கேப். ஓகே, அந்த இடைவெளி எப்படி உருவாகுது? இப்போ நம்ம கல்வி அமைப்பு முழுவதும் பாத்தீங்கன்னா, தியரிக்கு, அதாவது இந்த விஷயம் என்ன அப்படின்னு மனப்பாடம் பண்றதுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது. ஆனா இதை எப்படி செய்யறது அப்படிங்கிற செய்முறை பயிற்சி ரொம்ப ரொம்ப கம்மி. இது எனக்கு புரியுது. ஆனா இதோட அடிப்படை மெக்கானிசம் என்ன? ஏன் மாணவர்கள் தியரியை மட்டும் மனப்பாடம் பண்றாங்க? அது மனித மூளையோட கத்துக்கிற முறையை நாம 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு டிக்ளரேட்டிவ் நாலேஜ், அதாவது ஒரு தகவலை தெரிஞ்சுக்கிறது. இன்னொன்னு ப்ரொசீஜரல் நாலேஜ், அதாவது ஒரு செயலை எப்படி செய்யறதுன்னு கத்துக்கிறது. எனக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இப்போ நீங்க ஒரு நீச்சல் பத்தின புத்தகத்தை படிச்சு எப்படி நீந்தணும், கைகளை எப்படிலாம் அசைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது டிக்ளரேட்டிவ் அறிவு. ஓகே, புக்ல படிக்கிறது. இது எப்படி இருக்குன்னா, ஒரு பிரம்மாண்டமான சமையல் குறிப்பு புத்தகத்தை எடுத்து அதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு வர்றது மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி. உப்பு எவ்வளோ போடணும், காரம் எவ்வளோ போடணும், அடுப்பை எவ்வளோ டெம்பரேச்சர்ல வைக்கணும்னு அந்த புக்கு முழுவதையும் ஒரு மாணவன் கரைத்து குடிச்சிடறான். அதுக்காக அவனுக்கு ஸ்கூல்ல 100க்கு 100 மார்க்கும் கிடைச்சிருது. மிகச்சரியான ஒரு ஒப்பீடு. ஆனா இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த 100 மார்க் வாங்கின மாணவனை ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலோட பரபரப்பான கிச்சன்ல நேரா கொண்டு போய் நிப்பாட்டி சமைக்க சொன்னா என்ன நடக்கும்? கண்டிப்பா பயந்துருவான். ஆமா, அங்க அடுப்பை எப்படி பற்ற வைக்கிறது, அந்த நெருப்போட வெப்பத்தை எப்படி ஃபீல் பண்றது, கஸ்டமர்ஸோட அவசரத்துக்கு ஏத்த மாதிரி எப்படி ரெசிபியை மாற்றி சமைக்கிறது அப்படின்னு எதுவுமே அவனுக்கு தெரியாது. ஆமா, ஏன்னா அவன் புக்கை மட்டும்தானே படிச்சிருக்கான். கரெக்ட். புத்தக அறிவுக்கும் நிஜமான சமையலறையோட அந்த பிரஷருக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு. அந்த மாணவன் அங்க நிச்சயம் தடுமாறுவான். ஆனா ஒரு நிமிஷம், இங்க நான் ஒரு மாற்று கருத்தை முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. இப்போ 95 அல்லது 100% மார்க் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு மாணவனோட பல வருட கடின உழைப்பு, ஒரு இடத்துல தொடர்ந்து உட்கார்ந்து படிக்கிற அந்த டெடிகேஷன், அவனோட அதீத ஒழுக்கத்தை காட்டுது இல்லையா? கண்டிப்பா காட்டுது. அப்படி இருக்கும்போது ஒரு சமையல் குறிப்பை முழுமையா மனப்பாடம் செய்யக்கூடிய ஒருத்தரால கிச்சன்ல போய் பிராக்டிக்கலா சமைக்க கத்துக்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டமான வேலையா இருக்காது. அப்படி இருக்கும்போது கம்பெனிகள் ஏன் இந்த மார்க்ஸ் முற்றிலுமா புறக்கணிக்கணும்? இது ரொம்ப ரொம்ப நியாயமான கேள்வி. ஆனா இதுலதான் ஒரு ஆழமான சைக்காலஜிக்கல் சிக்கல் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி 95% மார்க் கடின உழைப்பை காட்டுதுங்கிறது 100% உண்மைதான்.
அப்புறம் என்ன பிரச்சனை? ஆனா அது எதற்கான கடின உழைப்பு? முன்னாடியே தீர்மானிக்கப்பட்ட யூகிக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கான உழைப்பு. அதாவது கொஸ்டின் பேங்க் படிச்சுட்டு போறது. ஆமா, ஆனா ஒரு கம்பெனியோட நிஜ உலக பிரச்சனைகள் பாட புத்தகத்துல இருக்கிற கேள்விகள் மாதிரி வரிசையா 1 by 1 வராது. அவை கணிக்க முடியாதவை, ரொம்ப சிக்கலானவை. புரியுது. இப்போ ஒரு மிஷினை ரிப்பேர் ஆகுதுன்னு வைங்க. அந்த பழுது எந்த புத்தகத்திலுமே இல்லாத ஒரு புது காரணமா இருக்கலாம். அப்போ கம்பெனிகளுக்கு தேவைப்படுறது பழைய தகவல்களை நினைவுக்கு கொண்டு வர திறன் இல்ல. ஓ, அந்த நேரத்துல புதுசா யோசிக்கணும். எக்ஸாக்ட்லி. ஒரு புது கோணத்துல சிந்தித்து அந்த பிரச்சனையை தீர்க்கிற திறன். இததான் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அப்படின்னு சொல்றாங்க. மனப்பாடம் செஞ்சு பழகுன மூளை விடை தெரியாத ஒரு புது சவாலை பார்த்த உடனே அப்படியே முடங்கிடுது. கம்பெனிகள் இந்த முடக்கத்தை தான் விரும்பல. ஆஹா, சோ விதிய மனப்பாடம் செஞ்சு பழகுன மூளைக்கு விதிய மீறி எப்படி சிந்திக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்றீங்க. கரெக்ட். அப்படின்னா இது வேலைவாய்ப்பு சந்தையில, அதாவது ஜாப் மார்க்கெட்ல எப்படி பிரதிபலிக்குது? நம்ம மதிப்பீட்டு முறைகள் எப்படி முரண்படுது? இங்கதான் இந்த மிகப்பெரிய முரண்பாடே தொடங்குது. இப்போ பள்ளிகளும் கல்லூரிகளும் மாணவர்களை எப்படி மதிப்பீடுதுன்னு பாருங்க. ஒரு மாணவன் எவ்வளவு குறைவான தவறுகளை செய்யறான் அப்படிங்கறத பொறுத்து தான் அவனுக்கு ரேங்க். ஆமா, தப்பு பண்ண மார்க் குறைஞ்சிடும். ஆனா கம்பெனிகள் எப்படி மதிப்பீடுது? ஒரு எம்ப்ளாயி எவ்வளவு புது விஷயங்களை கத்துக்கிறார், தவறுகள்ல இருந்து எவ்வளவு சீக்கிரமா பாடம் படிச்சு மீண்டு வர்றார் அப்படிங்கறத பொறுத்து. ஓ, ஸ்கூல்ல தப்பு பண்ணக்கூடாது, ஆனா வேலையில தப்பு செஞ்சு கத்துக்கணும். அதுதான். இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற இடைவெளி தான் அந்த ஸ்கில் கேப். கம்பெனிகளுக்கு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில், டீம் ஒர்க், அப்புறம் ஃபெயிலியரை ஹேண்டில் பண்ற திறன் தேவைப்படுது. ஆனா மாணவர்கள் கிட்ட இந்த திறன்கள் வளர்க்கப்படுறதே இல்லை. இப்போ நீங்களே ஒரு கம்பெனியை நடத்துறீங்க அல்லது ஒரு புது ஆளை வேலைக்கு எடுக்கிறீங்கன்னு கற்பனை செஞ்சு பாருங்க. உங்களுக்கு தேவை கம்பெனியோட அன்றாட பிரச்சனைகளை தீர்த்து வேலையை முடிக்கிற ஒரு நபர். கண்டிப்பா. நீச்சல் எப்படி அடிக்கணும்னு உங்ககிட்ட தத்துவம் பேசுற நபர் இல்ல. சரி, இந்த திறன் குறைபாட்டால கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு உண்மையில என்ன இழப்பு ஏற்படுது? பல 1000 கோடிகள் இழப்பு ஏற்படுதுன்னு ரிப்போர்ட் சொல்லுது. பல 1000 கோடிகளா? எப்படி? ஆமா, இப்போ ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வேலைக்கு எடுத்த பிறகு பல முன்னணி ஐடி கம்பெனிகள் அவங்களுக்கு ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் பேசிக் கோடிங் கத்து கொடுக்க மறுபடியும் ட்ரைனிங் கொடுக்கறாங்க. ஆமா, இத பெஞ்ச் பீரியட்னு சொல்லுவாங்க இல்லையா? கரெக்ட், அதுதான் பெஞ்ச் பீரியட். கல்லூரியில 4 வருஷம் படிச்சத கம்பெனிகள் தங்களோட சொந்த செலவுல மறுபடியும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு அவல நிலை இது. அதனாலதான் இங்க நிறைய வேலைவாய்ப்புகள் இருந்தும் தகுதியான ஆட்கள் இல்லைன்னு கம்பெனிகள் குறை சொல்றாங்க. இது கேட்கும்போது எனக்கு ஒரு பெரிய குழப்பம் வருது. என்ன குழப்பம்? இப்போ 95% மார்க் எடுத்தாலும் வேலை கிடைக்காது, கம்பெனிகள் ஸ்கில்ஸ் தான் எதிர்பார்க்குது அப்படிங்கிறது நமக்கும் தெரியும், பெற்றோர்களுக்கும் தெரியும், ஸ்கூல்ஸுக்கும் தெரியும். ஆமா, எல்லாருக்கும் தெரியும். பல நிஜ உலக உதாரணங்களை நாமும் பார்த்துட்டோம். அப்படி தெரிஞ்சிருந்தோம் பல தசாப்தங்களா ஏன் நாம இன்னும் இந்த மார்க்ஸ் அப்படிங்கிற மாயையை சுத்தியே ஓடிக்கிட்டு இருக்கோம்? ஏன் இந்த சிஸ்டமால இதுல இருந்து வெளியவே முடியல? இத புரிஞ்சுக்க நாம இந்தியாவோட மக்கள் தொகை, அப்புறம் இங்க இருக்கிற வாய்ப்புகளோட விகிதாச்சாரத்தை பார்க்கணும். நம்ம கல்வி மற்றும் தேர்வு முறை சிறந்தவர்களை தேர்ந்தெடுக்கிற முறை கிடையாது. என்ன சொல்றீங்க? செலக்ட் பண்றது கிடையாதா? ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா அது பலரை நிராகரிக்கும் ஒரு இயந்திரம். ஆங்கிலத்துல ரொம்ப சரியா சொல்வாங்க, இட் இஸ் an engine of rejection, not selection. நிராகரிக்கும் இயந்திரமா? இது கேட்கறதுக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கே. கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். சொல்றேன். இப்போ ஒரு நல்ல மெடிக்கல் காலேஜ்லயோ அல்லது இன்ஜினியரிங் காலேஜ்லயோ 1 லட்சம் சீட்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். ஆனா அதுக்கு அப்ளை பண்ற மாணவர்களோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 15 லட்சமா இருக்கும். ஆமா, காம்படிஷன் ரொம்ப அதிகம். இப்போ அந்த தேர்வை நடத்துறவங்களோட நோக்கம் பெஸ்டான 1 லட்சம் பேரை கண்டுபிடிக்கிறது கிடையாது, எப்படியாவது அந்த மீதம் இருக்கிற 14 லட்சம் பேரை ரிஜெக்ட் பண்ணணும், அதாவது நிராகரிக்கணும். ஓ, அதான் என்ஜின் ஆஃப் ரிஜெக்ஷன். ஆமா, அதுக்காக அவங்க என்ன செய்றாங்க, குவெஸ்டின் பேப்பரோட கடினத்தன்மையை ரொம்ப அதிகமாக்குறாங்க. புத்தகத்தோட ஏதோ ஒரு மூலையில இருக்கிற நிஜ வாழ்க்கைக்கு சற்றும் சம்பந்தமே இல்லாத ஒரு சின்ன தகவலை கேள்வியா கேக்குறாங்க. இதை யாரு மனப்பாடம் செஞ்சு எழுதுறாங்களோ அவங்க உள்ள போயிடுறாங்க. எக்ஸாக்ட்லி. இதனால ஸ்கூல்ஸும் என்ன பண்ணுதுன்னா, திறன்களை வளர்க்கறத விட்டுட்டு இந்த நிராகரிப்பு இயந்திரத்துல தங்க பசங்க மாட்டிக்க கூடாதுன்னு அவங்கள ஒரு மனப்பாட இயந்திரமா மாத்திடுறாங்க. ரொம்ப அருமையான விளக்கம். மார்க்ஸ் அப்படிங்கிறது ஒரு வடிகட்டும் கருவி மட்டுமே. ஆனா அந்த வடிகட்டியை தாண்டி வரும்போது அவங்க கிட்ட உண்மையான சரக்கு, அதாவது ஸ்கில்ஸ் இருக்கிறது இல்ல. உண்மை. இது கல்வி முறையோட கட்டமைப்பு சார்ந்த ஒரு பிரச்சனை அப்படின்னு நல்லா புரியுது. ஆனா இந்த சோர்ஸ் மெட்டீரியலை பார்க்கும்போது இது வெறும் சிலபஸ் பிரச்சனை மட்டும் இல்ல அப்படின்னு தோணுது.
சமூக ஏற்றத்தாழ்வுகள் இதுல எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது? அது ஒரு மிக முக்கியமான ஆங்கிள். திறன் குறைபாடுங்கிறது எல்லாருக்கும் சமமா இருக்கிறதில்ல. வளங்கள் மற்றும் வசதிகள்ல இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள் வந்து இதை இன்னும் மோசமாக்குது. ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? இப்போ சிட்டிஸ்ல இருக்கிற வசதியான பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல படிக்கிற பசங்களுக்கு புது புது டெக்னாலஜி, கம்ப்யூட்டர்ஸ், நல்ல லேப் வசதிகள்லாம் கிடைக்குது. ஆமா, அவங்க பிராக்டிக்கலா கத்துக்கறாங்க. ஆனா கிராமப்புறங்கள்ல இருக்கிற அரசு பள்ளிகள்ல படிக்கிற பல மாணவர்கள் இன்னைக்கும் ஒரு அடிப்படை வசதிகளுக்காகவே போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. இது வந்து ஒரு தொடர் சங்கிலி மாதிரி வேலை செய்யுது இல்லையா? வளங்கள் இல்லாததால ஸ்கில்ஸ் வளரல, ஸ்கில்ஸ் இல்லாததால நல்ல வேலை கிடைக்கல, நல்ல வேலை இல்லாததால அவங்க மறுபடியும் வறுமையிலேயே தொடர்றாங்க. கரெக்ட். இந்த ஏற்றத்தாழ்வு மாணவர்களோட மனதளவுல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது? அதுதான் சைக்காலஜில காக்னிட்டிவ் லோட் அல்லது அறிவாற்றல் சுமை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு வசதியான வீட்டு மாணவன் வந்து அவனோட படிப்பை பத்தி மட்டுமே யோசிச்சா போதும், அவனுக்கு வேற கவலை இல்ல. ஆமா. ஆனா ஒரு ஏழை வீட்டு மாணவன் நாளைக்கு ஃபீஸ் கட்ட முடியுமா, வீட்ல சாப்பாடு இருக்கா அப்படிங்கிற அந்த சமூக பொருளாதார கவலைகளையும் சுமந்துக்கிட்டு தான் அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நுழையிறான். ரொம்ப கஷ்டமான ஒரு நிதர்சனம் இது. தவிர்க்க முடியாத இன்னொரு விஷயமும் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நீட், ஜேஇஇ பத்தி கேட்க போறீங்களா? எக்ஸாக்ட்லி. இங்க நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசி ஆகணும். நம்ம ஆதாரங்கள்ல ரொம்ப விரிவா குறிப்பிடப்பட்டிருக்கிற நீட், ஜேஇஇ மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், அப்புறம் அதையொட்டி உருவாகி இருக்கிற அந்த கோச்சிங் கலாச்சாரம் பத்தி. இது ரொம்ப சென்சிட்டிவான டாபிக். ஆமா, அதனால இதை பத்தி அலசுறதுக்கு முன்னாடி நான் நம்ம லிசனர்ஸ்க்கு ஒரு சின்ன விளக்கத்தை தர விரும்புறேன். அதாவது இந்த விவாதத்துல நம்ம எந்த விதமான அரசியல் நிலைப்பாட்டையும் எடுக்கல. ஆமா, அது முக்கியம். ரைட் விங் அல்லது லெஃப்ட் விங் அரசியலுக்கு அப்பாற்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆதாரங்கள்ல இருக்கிற விஷயங்களை வெறும் ஒரு எஜுகேஷன் ஆங்கிள் மட்டுமே நாம இங்க ஆராய போறோம் அப்படிங்கறத தெளிவுபடுத்திக்கிறேன். கண்டிப்பா. சரி, இப்போ இந்த கோச்சிங் சென்டர்ஸ் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் ஃபீஸ் வாங்குறாங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் கடன் வாங்கியாவது தங்கள் பிள்ளைகளை இதுல கொண்டு போய் சேர்க்கறாங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸும் கோச்சிங் மையங்களும் தான் மாணவர்களோட இத்தனை மன அழுத்தத்துக்கும் முழு காரணமா? இது வந்து சமூகத்துல பரவலா இருக்கிற ஒரு பார்வைதான். ஆனா டேட்டாவை ஆழமா பார்க்கும்போது கோச்சிங் கலாச்சாரம் அப்படிங்கிறது ஒரு நோயோட மூல காரணம் கிடையாது, அது ஒரு அறிகுறி மட்டுமே அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியும். அறிகுறியா? ஆமா, இத ஆங்கிலத்துல சிம்டம் அப்படின்னு சொல்லுவோம். நோய்க்கும் நோயோட அறிகுறிக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்போ நோயோட அறிகுறி இதுன்னா அந்த நிஜமான நோய் எது? நிஜமான நோய் அப்படிங்கிறது தரமான கல்வி நிறுவனங்களோட கடுமையான பற்றாக்குறை, அதாவது சப்ளை கன்ஸ்ட்ரெயின்ஸ். நம்ம முன்னாடியே பேசின மாதிரி ரொம்ப குறைவான நல்ல காலேஜஸ் தான் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா படிக்க துடிக்கிற பசங்க பல லட்சம் பேர் இருக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. இந்த பற்றாக்குறை தான் அத்தனை போட்டிக்கும் காரணம். இந்த மாபெரும் கூட்டத்துல இருந்து தங்களை வேறுபடுத்தி காட்ட மாணவர்களுக்கு ஒரு வடிகட்டி தேவைப்படுது. அந்த வடிகட்டியா தான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் பார்க்கப்படுது. சோ கோச்சிங் சென்டர்ஸ் வந்து இந்த கேப்பை யூஸ் பண்ணிக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. கோச்சிங் மையங்கள் இந்த சிஸ்டமோட குறைபாட்டை, அதாவது டிமாண்டுக்கும் சப்ளைக்கும் இருக்கிற இடைவெளியை பயன்படுத்தி வியாபாரம் பண்றாங்களே தவிர அவங்க மட்டுமே முழு பிரச்சனைக்கும் காரணம் இல்ல. ஓ, அப்போ ரூட் காஸ் வேற. ஆமா, உண்மையான கட்டமைப்பு ரீதியான பற்றாக்குறையை நாம சரி செய்யாத வரைக்கும் இப்படிப்பட்ட சென்டர்ஸ் வந்து வேற வேற பேர்கள்ல உருவாகிக்கிட்டு தான் இருக்கும். இது வந்து ரொம்பவே யதார்த்தமான ஒரு பார்வை. கோச்சிங் மையங்களை ஒழிச்சிட்டா பிரச்சனை தீர்ந்துடும் நினைக்கிறது வந்து காய்ச்சலுக்கு காரணம் தெர்மோமீட்டர் தான் நினைக்கிறதுக்கு சமம். சூப்பர் உதாரணம், அதுதான் உண்மை. இந்த அளவற்ற போட்டியும் சமூகத்தோட எதிர்பார்ப்பும் சேர்ந்து ஒரு மாணவனோட கற்பனை திறனை முற்றிலுமா அழிச்சிடுது. பக்கத்து வீட்டு பசங்களோடும் சொந்தக்காரங்க பசங்களோடும் தங்களை கம்பேர் பண்ணி பார்க்குற அந்த ப்ரெஷர் ஸ்டூடெண்ட்ஸோட மென்டல் ஹெல்த்தை ரொம்ப கடுமையா பாதிக்குது. ஆமா, நிறைய பேர் டிப்ரெஷன்ல போயிடுறாங்க. ஸோ இவ்வளோ ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம்ஸ், ஏற்றத்தாழ்வுகள், பழைய சிலபஸ் எல்லாம் இருக்கும்போது படிப்பு முடிச்சு வெளியே வர பசங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா அவங்கள மட்டும் குறை சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. முற்றிலுமா உண்மை. இத பத்தி சோர்ஸ் மெட்டீரியல்ல கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இங்க ஆணித்தரமா பதிவு செய்ய விரும்புறேன். சொல்லுங்க. பிரச்சனை அப்படிங்கிறது இந்த சிஸ்டத்துல தான் இருக்கே தவிர மாணவர்கள் கிட்ட இல்ல. அவங்க வந்து ஒரு தவறான இயந்திரத்துல உருவாக்கப்பட்ட சரியான ப்ராடக்ட்ஸ். வாவ், தவறான இயந்திரத்துல உருவாக்கப்பட்ட சரியான தயாரிப்புகள். நமது கல்வி முறை வந்து தொழிற்புரட்சி, அதாவது இண்டஸ்ட்ரியல் எரா காலத்துல உருவாக்கப்பட்டது. அப்போ தொழிற்சாலைகளுக்கு கேள்வி கேட்காம வேலையை செய்யற, ரூல்ஸை ஃபாலோ பண்ற இயந்திரத்தனமான ஆட்கள் தேவைப்பட்டாங்க. அதுக்காக டிசைன் பண்ணப்பட்ட எஜுகேஷன் சிஸ்டம் இது. ஆனா இப்போ உலகம் மாறிடுச்சே. அதுதான் பாயிண்ட். இன்னைக்கு நாம இருக்கிறது இன்ஃபர்மேஷன் ஏஜ் அல்லது தகவல் தொழில்நுட்ப யுகத்துல.
இங்க நமக்கு தேவை சிந்தனையாளர்கள், புதுமையை படைக்கிறவங்க. ஆனா நாம இன்னும் அதே பழைய மெஷினே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கரெக்ட். கல்வி அப்படிங்கிறது வெறும் மார்க்ஸ்க்காக இல்ல, அது மனிதர்களை நிஜ வாழ்க்கைக்கு தயாராக்கணும் அப்படிங்கறத நம்ம முதல்ல முழுமையா உணரணும். இது கேட்கும்போது பல மாணவர்களுக்கும் ஈவன் பெற்றோர்களுக்கும் எவ்வளவு பெரிய ஆறுதலா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. முழு பழியும் தங்களோட தோள்கள்ல இல்ல, இந்த சிஸ்டம் தான் மாறணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நிம்மதி. ஆனா வெறும் ஆறுதல் மட்டும் பத்தாதே, இந்த நோய்க்கான தீர்வுகள் என்ன? தீர்வுகள் பல ஆங்கிள்ஸ்ல நாம செயல்படுத்தணும். முதல்ல ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங், அதாவது செயல்முறை அடிப்படையிலான கற்றலை நாம உடனே அமல்படுத்தணும். அதாவது பிராக்டிகலா செய்யறது. ஆமா, ஒரு எக்ஸாம வெறும் பேப்பர்ல எழுதுறதுக்கு பதிலா ஒரு உண்மையான பிரச்சனையா மாணவர்கள் கிட்ட கொடுத்து அதை சால்வ் பண்ற ப்ராஜெக்ட்ஸை உருவாக்க சொல்லணும். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா மதிப்பீட்டு முறைகளா மாத்தணும். எப்படி மாத்தணும்? ஒரு வெறும் 3 மணி நேர தேர்வு ஒரு மாணவனோட 15 வருட கல்வியோட தகுதியை நிர்ணயிக்க கூடாது. தொடர்ச்சியான மதிப்பீடுகள், அதாவது கண்டினியூஸ் அசஸ்மெண்ட்ஸ் நமக்கு தேவை. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம், இதை செயல்படுத்துறதுல டீச்சர்ஸோட பங்கு என்ன? ஏன்னா அவங்களும் இதே மனப்பாட கல்வி முறையில தானே படிச்சு வந்திருப்பாங்க. மிகச்சரியான கேள்வி. அதுதான் நாம ஃபேஸ் பண்ற அடுத்த பெரிய சேலஞ்ச். ஆசிரியர்களுக்கான தீவிர பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம். அவங்களுக்கும் ட்ரைனிங் வேணும். ஆமா, நாம இன்னைக்கு டீச்சர்ஸ் கிட்ட அவங்க இதுவரைக்கும் அறிந்திராத ஒரு புது ஸ்கில் பேஸ்ட் மெத்தட கத்து கொடுக்க சொல்றோம். சோ டீச்சர்ஸும் தங்களை அப்டேட் செஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். வேற என்ன தீர்வுகள் இருக்கு? அடுத்ததா சரியான வழிகாட்டுதல். பல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கு, எதை படிச்சா என்ன ஜாப் கிடைக்கும் அப்படிங்கறதே தெரியறதில்ல. அவன் எல்லாரும் ஒரே கோர்ஸ பின்னாடி ஓடுறாங்க. அதான் சின்ன வயசுலயே அவங்களுக்கு சரியான கெரியர் கைடன்ஸ் கொடுக்கப்படணும். இப்போ இந்திய கல்வி முறைக்குன்னு ஒரு மிக வலுவான அஸ்திவாரம் இருக்கு அப்படிங்கறத நம்ம மறுக்கவே முடியாது. நம்ம மேக்ஸ் சயின்ஸ்ல எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் தானே? ஆமா, நாம அதுல ரொம்ப வலுவா இருக்கோம். ஆனா அந்த அஸ்திவாரத்தின் மேல நாம கட்டி இருக்கிற கட்டடத்தோட டிசைனை தான் இன்றைய காலத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தி அமைக்கணும். நீங்க சொல்றது 100க்கு 100 சரி. அஸ்திவாரம் பலமா இருக்கு, ஆனா கட்டிடத்தோட பயன்பாடு இப்ப மாறிடுச்சு. அதற்கேற்ப நம்ம மாத்தி அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும். நிச்சயமா. ரொம்பவே அருமையான ஆழமான ஒரு உரையாடலா இது அமைஞ்சது. இதுவரைக்கும் நாம விவாதித்ததை ஒரு தடவை உற்று நோக்கினா நம்ம எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது புரியும். ஆமா, நிறைய டாபிக்ஸ் கவர் பண்ணிட்டோம். தியரி மட்டுமே நிறைந்த வகுப்பறைகள் ஆரம்பிச்சு டெக்ளரேட்டிவ் அறிவுக்கும் ப்ரொசீஜரல் அறிவுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தோம். அப்புறம் நிஜ உலகத்தோட ஸ்கில் கேப்பு, சமையல் புக்கு மனப்பாடம் பண்ணவர் கிச்சன்ல தடுமாறுறத போன்ற மாணவர்களோட நிலைமை, ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த கல்வி கட்டமைப்பு, அப்புறம் கோச்சிங் சென்டர்ஸ் ஒரு அறிகுறி தான் அப்படிங்கிற உண்மைகளை கடந்து ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச், அதாவது அமைப்பு ரீதியான மாற்றத்தின் தேவை வரைக்கும் பல விஷயங்களை ரொம்ப ரொம்ப விரிவா அலசியிருக்கோம். ஆமா, கல்வி அப்படிங்கிறது வெறும் மார்க் ஷீட்ல முற்று பெறும் ஒரு விஷயம் இல்ல, அது வாழ்நாள் முழுவதும் தொடர்ற ஒரு திறன் மேம்பாட்டு பயணம் அப்படிங்கறத நாம உணர்ந்து கொள்ள இது ஒரு நல்ல வாய்ப்பா அமைஞ்சது. உண்மையாவே இந்த உரையாடலோட முடிவுக்கு நாம வந்துட்டோம். ஆனா விடை பெறதுக்கு முன்னாடி லிசனர்ஸ் ஆகிய உங்ககிட்ட ஒரு சிந்திக்க வைக்கும் கேள்வியை கேட்க விரும்புறேன். கேளுங்க. இன்னைக்கு டெக்னாலஜி அசுர வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ, எந்த ஒரு கடினமான எக்ஸாம்லயும் மிக எளிதா 100க்கு 100 மார்க் வாங்குற திறனை கொண்டு வந்துருச்சு. ஆமா, சாட் ஜிபிடி எல்லாம் பாக்குறோம். நீங்க பல மாசமா உட்கார்ந்து மனப்பாடம் செய்யற அந்த சமையல் குறிப்பை ஏஐ ஒரு செகண்ட்ல மனப்பாடம் செஞ்சிடும். உலகத்துல இருக்கிற அத்தனை தியரிகளும் அதோட மெமரியில இருக்கு. அப்படி என்றால் நீங்க வெறும் மனப்பாடம் செஞ்சு வாங்குற அந்த மார்க்ஸ்க்கு இனி எதிர்காலத்துல என்ன மதிப்பு இருக்க போகுது? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. ஏஐ அந்த சமையல் குறிப்பை முழுமையா மனப்பாடம் செஞ்சு வச்சிருக்கிற ஒரு உலகத்துல உங்களை வேறுபடுத்தி காட்டக்கூடிய உங்களோட ஒரே தகுதி என்ன தெரியுமா? அந்த உணவை சுவையாகவும் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரியும் நிஜமாகவே உங்க கைகளால சமைக்கிறது மட்டும்தான். திறன்கள் தான் நாளைய இந்தியாவோட உங்கள் எதிர்காலத்தோட வெற்றி. அப்படின்னா அந்த நிஜமான சமையலறைக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? நீங்க வாங்கின அந்த விலை உயர்ந்த ஸ்மார்ட் போன்ல பேட்டரியை நிரப்ப போறீங்களா, அல்லது வெறும் வெளித்தோற்றத்தை மட்டும் வச்சுக்கிட்டு காலந்தள்ள போறீங்களா? சிந்தித்து பாருங்க. மீண்டும் சந்திப்போம்.